அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் அரசு உயர்நிலை பள்ளி பூலாவையில் படிக்கிறீங்க. உங்க பேர் சொல்லுங்க. சார் ஜி ஹரிஸ். இப்போ என்ன செய்ய போறீங்க? சார் சோப்பு தயாரிக்க போறோம். சோப் எப்படி தயாரிக்கிறது பார்க்க போறோமா? வெரி குட். ஓகே, இங்க காட்டுங்க. ஆல்ரெடி சோப் தயாரிச்சிருக்கீங்களா? சரி, ரைட். ஓகே, சோப்புக்கு தேவையான மூலப்பொருள் என்னன்னு உங்களுக்கு கூற முடியுமா? எஸ் சார். சொல்லுங்க சார். 35 மில்லிலிட்டர் நீர். 35 மில்லிலிட்டர் நீர். 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு. வெரி குட். 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு. 60 மில்லிலிட்டர் தேங்காய் எண்ணெய். 60 மில்லிலிட்டர் தேங்காய் எண்ணெய். இது மூன்றையும் சேர்க்கணுமா? சேர்த்து சோப்பு தயாரிக்கலாமா? வெரி குட். என்ன சோப்பு நீங்க தயாரிச்சிருக்கீங்க? சலவை சோப். சலவை சோப். துணிக்கு போற சோப் தயாரிச்சிருக்காங்களா? ஓகே, ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ரைட். ஓகே. உங்க பேர் சொல்லுங்க. சார் பி வியாஸ். வியாஸ். ஆல்ரெடி சோப் தயாரிச்சு வச்சிருக்கீங்க. எப்படிப்பா தயாரிச்சீங்க சோப்பு? சொல்லுங்க பார்க்கலாம். சார் சார் முகவை எடுத்துக்கணுங்க சார். ஓகே, முதலில் ஒரு முகவை எடுத்துக்கணுங்க சார். அதுக்கப்புறம் சார் 35 மில்லிலிட்டர் சார் நீரை எடுத்துக்கணும். நீர் தண்ணி எடுத்துக்கணுங்க. 35 மில்லிலிட்டர் தண்ணி எப்படி எடுப்போம் நம்ம? வெரி குட். எதில் எடுப்போம்? வெரி குட். அளவு ஜாடியில் எடுப்போம். ஓகே. அதுக்கப்புறம் சார் சார் சின்ன சார் மாத்திரை மாதிரி சின்ன டேப்லெட் மாதிரி ரவுண்டா இருக்குங்க. சரிங்க, அதுக்கு என்ன பேருங்க? சார் சோடியம் ஹைட்ராக்சைடு. வெரி குட். சோடியம் ஹைட்ராக்சைடு எத்தனை எடுத்து எவ்வளவு கிராம் எடுத்துக்கிட்டீங்க? 10 கிராம். எடுத்து உள்ள போட்டுட்டீங்களா? போட்டுட்டு சார் அடியில தொட்டு பார்த்தா சார் சூடா இருக்குங்க சார். அடியில தொட்டு பார்த்தா சூடா இருக்குமா? ரைட். அது ஒரு வெப்ப உமிழ்வினை. சார் அதுக்கப்புறம் சார் அது குளிர் வரைக்கும் சார் கலக்கணுங்க சார். குளிர் வரைக்கும் கலந்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் சார் தேங்காய் 60 மில்லிலிட்டர் தேங்காய் எண்ணெயை கொஞ்சமா ஊத்தணுங்களா? ஊத்தி சார் கலக்கணுங்க சார். கலக்கிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும் சார்? 5 தீப்பெட்டி டப்பா இந்த மாதிரி தீப்பெட்டி எடுத்து டப்பா எடுத்து சார் அதுல ஊத்தி சார் ஒரு வாரத்துக்கு சார் காய வைக்கணும். வெயில காய வச்சோமா இந்த மாதிரி வந்துருமா? இப்போ சோப்பு ரெடிங்களா? செக் பண்ணி பாத்துடலாமா? ரைட். ஓகே. இங்க தண்ணி கொடுங்க. தண்ணி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உடச்சிக்க சோப்பை கொடுத்துருங்க. வெரி குட். பார்க்கலாம். தண்ணி ஊற்றுங்க. போதுமா? நுரை வருதா பாருங்க. ரைட். ஓகே, அப்போ சோப்பு ரெடி. பரவாயில்லையே, நுரை வருகிறது. ஓகே, நல்லா போட்டு தேய்ங்க. மேலே இங்கே நல்லா தேய்ங்க. முன்னாடி பின்னாடி நல்லா தேய்ங்க. சோப்பு நிறைய வர வைங்க பார்க்கலாம். அப்படியே காமிங்க. இப்போ சோப்பு கொடுத்துருங்க. சோப்பு வாங்கிக்கோ, கையில் வாங்கிக்கோ. அங்கே கை காமி. நுரத்துக்கு பண்ண. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. இங்கே இந்த சோப்புங்களா? வெரி குட். பரவாயில்ல. சோப்பு உண்மையிலே தயாரிச்சிட்டிங்க. யாராவது சொல்ல முடியுமா? சோப்பு வந்து இப்போ என்னென்ன கலக்காம விட்டோம் சோப்பில்? சார் வாசனை வருவதற்கும் அதுக்கப்புறம் கலர், சோப்பு கலர் வருவதற்கும் 2 ஏஜென்ட் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் சோப் கிடைச்சிருமா? இப்போ எல்லாத்துக்கும் சலவை சோப் ஒரிஜினல் சோப் தயாரிக்க தெரியுமா? ரைட். தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பின்னாடி வந்து சோப்பு கம்பெனி வச்சு பெரிய இல்லாமா? வெரி குட். ஓகே. அனைத்து மாணவிகளும் இதற்காக தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்த அத்துணை மாணவ செல்லங்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாமா? ரைட். தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்த மாணவிகளை ஒரு பாராட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். வெரி குட். சோப்பு உண்மையிலே தயாரிச்சாச்சு. வெரி குட். கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க. இன்னும் 2-3 பேர் வாங்க. அந்த 2-3 பேர் வாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துங்க. கழுவிட்டியா? அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு கையை வந்து நனைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் சோப்புங்க. கூட சோப்பு கொடுங்க. ஆளுக்கு கொஞ்சம் சோப்பு கொடுங்க. ஒரே சோப்பு கொடுங்க. அந்த போய் அந்த 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 மாணவியோட கையை நினைங்க. சோப்பு வச்சு சோப்பு கொஞ்சம் வாங்கிக்கோ. போட்டுட்டு இந்த பக்கம் வந்துருங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம். வெரி குட். நீ கொஞ்சம் வாங்கிக்கோங்கம்மா. இல்லை, ஃபஸ்ட்டு கை நினைங்க. ஃபஸ்ட்டு கை நினச்சிட்டு அப்புறம் சோப்பிடுங்க. ரைட். இப்போ சோப்பு கொடுங்க. நீ வாங்கம்மா. கை நினைங்க. அப்படி பரவாயில்ல. உண்மையிலே சோப்பு தயாரிச்சு விட்டோம். இப்படியே கை காமிக்க பார்க்கலாம். வாங்க, 5 பேர் வாங்க. கொஞ்சம் கொடுத்துருங்க. அங்கேயும் ஒருத்தர்கிட்ட வாங்கிக்காங்கம்மா. நிறைய வச்சிருப்பாங்க பாருங்க, வாங்கிக்காங்க. இங்கே காட்டுங்க பார்க்கலாம். அனைவரும் கையை உயர்த்தி காமிங்கள். ஆமாம், பிரித்திகா பாருங்க, கை நிறைய சோப்பாவே இருக்கிறது. நிறைய அதிகமாக வந்துருக்கு. ஓகேங்களா? இங்கே கைக்கு அப்படியே 5 பேர் கை காமிங்க. வெரி குட். இந்த மாணவிகளை ஒரு பாராட்டு தருவீங்க. ரைட். இப்போ சோப்பு தயாரிக்க தெரியுமா அனைவருக்கும்? எல்லாருக்கும் சோப்பு தயாரிக்க தெரியுமா? என்ன சோப்பு தயாரிச்சோம்? ஓகே, எல்லாரும் ஒரு தேங்க்யூ சொல்லிருங்க.